அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மீறி ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஹார்க் தீவை நோக்கி சென்ற எம்டி லெக்ஸி என்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் ஹெல்ஃபயர் ஏவுகணை வீசி அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. போஸ்ட்வானா நாட்டினுடைய கொடியுடன் சென்ற எம்டி லெக்ஸி கப்பல் அரேபிய வளைகுடாவில் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த வேளை அமெரிக்காவின் ராணுவம் கடந்த 24 மணி நேரமாக தொடர்ந்து பலமுறை எச்சரிக்கைகளை விடுத்தும் அந்த கப்பல் மாலுமிகள் அமெரிக்க ராணுவத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அலட்சியமாக பயணத்தை தொடர்ந்தனர். எச்சரிக்கைக்கு கப்பல் கீழ்ப்படியாததால ஒரு அமெரிக்க போர் விமானம் அதிநவீன ஹெல்ஃபயர் ஏவுகணையை நேரடியாக அந்த கப்பலின் இன்ஜின் அறையை குறிவைத்து வீசியது. இதனால் கப்பலினுடைய இயக்கம் முற்றிலுமாக முடக்கப்பட்டதாக அமெரிக்க படைகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த கப்பல் ஈரானின் வடக்கு வளைகுடா கடற்பரப்பில் இருந்து வெறும் 20 மைல் தொலைவில் உள்ள ஹார்க் தீவை சென்றடைய முயன்றுள்ளது. ஹார்க் தீவு என்பது ஈரானினுடைய மாபெரும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமாகும். எனினும் இந்த முடக்கப்பட்ட எம்டி லெக்ஸி கப்பல் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்றதா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் அதிவேகமாக நடந்து வருவதாக அதிபர் டிரம்ப் கூறி வந்தாலும் கடற்படை முற்றுகையை அமெரிக்கா மிக தீவிரமாக செயற்படுத்தி வருகிறது. ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிரான இந்த தடையாணை அமலுக்கு வந்ததிலே இருந்து அமெரிக்க படைகள் இதுவரை 6 வணிக கப்பல்களை தாக்கி முடக்கியுள்ளன. மேலும் தடையை மீறி முயன்றதாக 122 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளன என்று சொல்லி